சேலம், திருச்சி, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை. சமயபுரம் மாரியம்மன் கோயில் ராஜகோபுரத்தின் கீழ் தேங்கி நின்ற மழைநீர். ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலங்கள். ராசிபுரம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டு பகுதியில் மழைநீர் தேங்கியதால் கர்ப்பிணிகள் அவதி. நாளை வங்கக்கடலில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று 15 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் எச்சரிக்கை. 49 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 60.48% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 76% வாக்குகள் பதிவு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்களை சேர்க்க திட்டம். வரும் ஜூன் மாதம் ரேஷன் கடைகள் மூலம் விண்ணப்பம் வழங்க நடவடிக்கை. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. எப்பொழுதும் போல காவிரி நீர் கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுக்கும் என உறுதி. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டதாக பிரதமர் மோடி புகார். ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி.கே. பாண்டியனை குறிவைத்து பிரதமர் குற்றச்சாட்டு. குழந்தை பருவம் முதல் இளமை காலம் வரை RSS அமைப்பில் இருந்தேன். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியின் பேச்சால் பரபரப்பு. IPL கிரிக்கெட் தொடரில் தகுதிச் சுற்று போட்டிகள் இன்று தொடக்கம். முதல் தகுதிச் சுற்று போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.